பணியாற்றுகிற பிள்ளைகளாய் தங்களுடைய அன்பை கர்த்தாவையும் மீது வைத்திருக்கிற தேவனுக்கு மீது கொண்ட பாசத்தை நேசத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் தேவ சமூகத்திலே காணப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நேரவர்களை பிள்ளைகளை மையாகவே அணைத்து கொண்டு ஆசீர்வதிப்பீராக. ஒரு புகழை கண்ணீர் கொடுத்தாலும் புதிக்கணும். இப்பொழுதும் 10 போகிற பிள்ளைகளோடு கூட நிறைவாக பிள்ளைகள் தேவனை மட்டும் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக ஒருவருக்குள்ளும் ஆண்டுகளும் ஆண்டுகளும்
நிறைவாய் நீதியான நன்மைகளாய் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நல்ல தகப்பனே, இது நல்ல இரவு வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இம்மட்டுமாக நீர் எங்களுக்கு முதலாவது இந்த இடத்தை ஆயத்தப்படுத்திக் கொடுத்தீர்கள். நாங்கள் கலங்கிடும் வேளையில் எதை செய்வோம் என்று அறியாத வேளையில் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருந்தது. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுப்பி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த ஆண்டவரே, அப்பா, அருமையான பிள்ளைகள் அரிசியாக காய்கறியாக கடாக்களாக சோத்திர ஆண்டவரே, இன்னும் ஒவ்வொரு பொருளை ஐஸ்கிரீம் தண்ணீர் இலை இன்னும் ஒவ்வொரு ஸ்பான்சர் அப்படியே அருமையான சிக்கனாக ஒவ்வொரு பொருளையும் வாங்கி கொடுத்து என் தேவனாகிய கர்த்தர் இந்த அசல காரியத்தை சிறப்பாக நடத்துவதற்கு மன உகந்து கொடுத்த அருமையான ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் அதற்குண்டான பலனை கட்டிப்பான பலனை நூறத்தினையாக அவர்கள் பெற்றுக்கொள்ள கற்றுக் உதவி செய்யுங்கப்பா. சோத்திர ஆண்டவரே, யார் யாரெல்லாம் கொடுப்பதற்கு மனதோடு இருந்தார்களோ அவர்களை எல்லாம் தேவனாய் கர்த்தர் உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கணும். என் பிள்ளைகளை நான் உயர்தளத்தில் வைப்பேன் என்று சொன்ன தேவன், என் பிள்ளைகள் உன்னதமான என்னுடைய மறைவில் இருக்கும்போது என்னுடைய பிள்ளைகளை நான் உயர்த்துவேன் என்று சொன்ன தேவன், இந்த நாளில் கூட சிறு பிள்ளைகள் முதல் அப்படியே வாலிபர்கள், வாலிப சகோதரர்கள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள், முதியோர்கள் எல்லா பிள்ளைகளும் இந்த சன காரியத்திற்காக செய்து நிறைவேற்றினோம். ஒவ்வொரு பணிகளுக்கும் என் தேவன் நீர் உன்னதமான பதிலை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து எங்கள் பிள்ளைகளை நடக்கும், போக்கில் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா நன்மைகளும் கிருபைகளும் எங்கள் பிள்ளைகளை தொடர உதவி செய்யும். தொடர்ந்து அப்பா, நாளை தினத்தில் நடக்க இருக்கும் ஆராதனையும் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே